பக்தி விளிமை என்பவர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜசூரியனின் அன்பு வணக்கம். அற்புதம் ஆனந்தம். மெய்யன்பர்களே, நீங்க ஆலயத்துக்கு போறீங்க இல்லையா, கோவிலுக்கு சாமி கும்பிட போறீங்கல்ல, இந்த சாமி கும்பிட போய் பலன் இல்லை, எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன், அங்கே போனேன், இங்கே வந்தேன், இத்தனை விளக்கு ஏற்றினேன், அத்தனை பூஜை பண்ணேன், ஒன்றும் இல்லை, அந்த பரிகாரம் பண்ணேன், இந்த பரிகாரம் பண்ணேன், ஒன்றும் இல்லை எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் நிறைய இருக்காங்க. ஆகவே மெய்யன்பர்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். முதல்ல நீங்க ஆலயம் தொழுதல் சாலமும் நின்றுனா, நீங்க ஆலயம் தொழுவது எப்படி அப்படின்னு ஒரு கோயிலுக்கு நீங்க போறீங்கன்னா அது எப்படி போகணும்? உங்க நோக்கம், உங்களுடைய செயல் அந்த கோவில் சார்ந்து இருக்கணும் முதல்ல. இப்ப இன்னைக்கு வீட்டை விட்டு கிளம்பிட்டீங்க, இந்த கோயிலுக்கு போறோம் அப்படின்ட்டு, அந்த தயவு செஞ்சு ஒன்று சொல்றேன் கேட்டுங்க. அந்த கோவிலில் நீங்கள் அரை மணி நேரம் செலவு பண்ணுறதா வச்சுக்கோ. அந்த அரை மணி நேரம் உங்களுடைய தயவு செய்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், அரை மணி நேரம் உங்களுடைய அலைபேசியை அணைத்து விடுங்கள். உங்களை கரங்குப்பி வேண்டுகிறேன். காரணம், கடவுளின் அந்த அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டுமென்றால் உங்களுடைய கைபேசியை நீங்கள் அணைத்து விட வேண்டும் நண்பர்களே. அது என்ன முக்கியமாக இருந்தாலும் சரி. அப்போதான் உங்களுடைய உண்மையை சொல்ல வரேன். உண்மையான உங்களுக்கு பயபக்தி உங்களுக்குள்ள மிளிரும். அது எப்படி கும்பிடணும்னு சொல்லி தரேன். முதல்ல உங்கள் கைபேசி இருக்கக்கூடாது. உங்கள்கிட்ட கைபேசி அணைச்சிடணும். கைபேசி தொடவே கூடாது. கோயிலை விட்டு வெளியே வர்ற வரைக்கும் செருப்பை எப்படி கழட்டி விடுகிறீர்களோ, கைபேசியை அப்படி அகற்றி விட வேண்டும். ஆகவே அன்பர்களே, இப்படி செய்து விட்டு நீங்கள் உள்ளே வந்துடுறீங்க. இப்போ கோயிலுக்குள்ள எந்த கோயிலாக தான் சரி, கோயிலுக்கு வந்துடுறீங்க, சுவாமிகிட்ட தச்சுப்பேன். இப்போ அந்த கர்ப்ப கிரகம்னு அங்கே இருக்கும். இல்லை திறந்த வெளி கோயிலாக இருந்தாலும் சரி தான், இல்லை உள்ள கர்ப்ப கிரகம் உள்ள கோயிலாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்கு தான் சொல்கிறேன். அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், இடம் விட்டு வர்ற போகிறவங்களாம் இடம் விட்டுட்டு ஒரு இடத்துல அப்படி அமர்ந்துடணும். பேசாமல் அமர்ந்து அந்த கர்ப்ப கிரகத்தை நோக்கியே உங்கள் பார்வை இருக்கணும். முதல்ல ஒரு 5 நிமிடம் இருந்தால் போதும். மனசார நீங்கள் உருகி வேண்டிக்கணும். இந்த மாதிரி எதுக்காக நீங்கள் போயிருப்பீங்க, உங்கள் பிரச்சனை என்னங்கிறத மனம் விட்டு மனசுலேயே பேசிக்கிங்க. இப்படிலாம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் வழியை காட்டு, அதெல்லாம் பேசிட்டு அப்புறம் அங்கேருந்து எழுந்துங்க. அங்கே அர்ச்சனை பண்ணுறதா இருந்தால் அர்ச்சனை பண்ணுங்க. இல்லை என்ன செய்றீங்களோ, இல்லை சும்மா கூட விளக்கேற்றுறீங்களா விளக்கேற்றுங்க. அதுக்கப்புறம் சொல்கிறேன், முதல்ல எல்லாரும் என்ன செய்வாங்க, எல்லாம் முடிச்சுட்டு உட்காருவாங்க. அப்படிலாம் கிடையாது. முதல்ல வேண்டுகோள் வச்சு தான் அடுத்த வேலையை நீங்கள் பார்க்கணும். யாருமே இதை செய்கிறத சிம்பிளான விஷயம். முறையே மாற்றிடுறீங்க. அதாவது என்னென்னா, அது யாரோ பழகி கொடுத்தது இன்னைக்கு வரைக்கும் நடைமுறை சாத்தியமாகிறது. கோயிலுக்கு முதல்ல வேண்டுகோளுங்க. வேண்டுகோள் சும்மா எல்லாமே பண்ணி வேண்டுகோள் வச்சுட்டு தான் படைக்கணும். ஞாபகத்தில் வச்சுங்க. வேண்டுகோள் உட்காந்து வேண்டுகோள் முட்டி போடுங்க. உங்க ஸ்டைலில் என்ன வேணா பண்ணுங்க. இந்த கொடிமரத்தில் எல்லா பூஜையும் முடிச்சுட்டு கொடிமரத்தில் விழுவாங்க. கொடிமரத்தில் விழுந்துட்டு தான் உள்ளே போகணும். இன்றைக்கு சொல்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அது பெரிய ஞானிகளாக இருந்தாலும் சரி. அதாவது இன்னைக்கு உலகத்தில் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க நிறைய. அந்த அவங்க நான் பெரிய ஆளுங்க, சாஸ்திரம் படித்தேன், அதை படித்தேன்னு. நான் சொல்வது சத்தியமான உண்மை. முதல்ல உள்ள என்ட்ரி ஆகுறீங்களா, அப்போவே கொடிமரத்திட்ட விழுந்து முதல்ல வணங்கிட்டு தான் உள்ளே நீங்கள் வரணும். நான் என்ன சொல்கிறேன், நல்லா நீங்கள் நினச்சி பாருங்க. ஒருத்தரை சந்திக்க போகிறீங்க, ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியை சந்திக்க போகிறீங்க. அவங்களால காரியம் ஆகும். ஏன்னா உங்களோட பெரியவங்களாம் அவங்க ஒரு அமைச்சர் சந்திக்க போகிறீங்க. சந்திக்க போனோடனே நீங்கள் முதல்ல போனோன்னா அவர்கிட்ட உட்காந்து எல்லாம் பேசிட்டு, இந்த மாதிரி முடிச்சு கொடுங்க ஐயா, ரைட்டுங்க அப்படி செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் இருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் சுற்றி முதல்ல இது பண்ணுவீங்க. அப்புறமேல ஐயா வந்தவொன்னே செய்யாம விட்டேன், உங்களை வணங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பேசி முடிச்சா சொல்லுவீங்க. அவர்கிட்ட போனோடனே வணக்கம் போடுறீங்க. ஐயா வணக்கம் அப்படின்னு தானே போகிறீங்க. அவருக்கு செய்ய வேண்டிய சிறப்பெல்லாம் செய்கிறீங்க, வணக்கம் போட்டு தானே செய்றீங்க. அது மாதிரி சுணக்கமே இதில் தேவையில்லை. இணக்கமாக கோயிலுக்குள்ளே வந்தவனையே எந்த பிணக்கமாக இருந்தாலுமே சராரா அந்த கொடிமரத்தை விழுந்து முதல்ல ஐயா எனக்கு வழிகாட்டு, நான் வந்துட்டேன், முதல்ல கடைக்கன் திறந்து சொல்லிட்டு உள்ளே போகணுங்க. அப்போதாங்க சாமி திறக்கும் கண்ணை. நான் வந்திருக்கேன், நான் உள்ளே வர்றேன், உன் அருள் எனக்கு வேணும், என்னை காலில் விழுந்ததுக்கு சமம். விழுந்து வணங்கிட்டு, கொடிமரத்தில் விழுந்து வணங்கிட்டு அப்புறம் உள்ளே போங்க. இந்த போயிட்டு விழுவுறத வேலையே தேவை கிடையாது. விழுந்து வணங்கிட்டு உள்ளே போய் செய்ய வேண்டிய காரியம். அதுக்கப்புறம் போயிட்டு எல்லாம் வணங்கிட்டு திரும்பவும்
தியானத்தில் அப்படியே உட்காந்துருங்க. உட்காந்து கற்ப கிரகத்தை நோக்கிய பார்வை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு பாருங்க. பழங்கோயிலாக இருந்தால் கற்ப கிரகத்தை உற்று நோக்கி கொண்டே இருங்கள். முதல்ல இன்னும் சொல்ல நல்லா புரிஞ்சுங்க, அரசன் அதாவது பெரிய அமைச்சர்களையோ அந்த காலத்து மன்னர்களை வச்சுக்கலாம். அப்ப சொன்னதுதான் இது, சங்க காலத்துல சொன்னது. இப்ப அமைச்சர்கள் பேசிட்டு இருக்கேன். மன்னர்களை வணங்கும் பொழுது கேசாதி பாதம் தலையில இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா மன்னனை பார்த்தோன்னா முகத்தை பார்த்தா வணக்கம் வைக்கணும். மன்னா வணக்கம் மன்னான்னு சொல்லிட்டு அப்புறம் அவன்கிட்ட தலையை கீழே தொங்க போகணும். ஏன்னா காரியம் சாதிக்கணும்ல. நீங்க சொல்லுங்க மன்னா அப்படின்னு தலையை கீழே தொங்க போகணும். அதே போல் இறைவன்கிட்ட வரும் பொழுது பாதாதி கேசம், அதாவது இறைவன் போன எடுத்தன முகத்தை, ஏன்னா பயம் பக்தி பயம் கலந்துருக்கணும். மூஞ்செல்லாம் பார்க்க கூடாது. இந்த பயம் ஒரு மனிதனுக்கு கடவுளை கும்பிடுகிற முறையை சொல்லித் தருகிறேன் நண்பர்களே. நான் இது சித்தருடைய வாக்கு, சித்த வாக்கு மட்டுமே சுத்த வாக்கு. அப்ப இறங்கி அந்த கடவுளை நம்ம என்ன சொல்லி பெரியவங்க நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? கடவுளை வணங்குவது பாதாதி கேசம், முதல்ல பாதத்தை பார்க்கணும். அப்படித்தான் போகணும். கருவறைக்கு போகும்போதே மேல நிமிடவே கூடாது, அப்படியே உருகி பயந்து உள்ள போகணும். எனக்கு ஏதாவது நல்லது செய்யு அப்படின்ட்டு போய் பாதத்தை முதல்ல அந்த சிலையோட பாதத்தை தான் முதல்ல பார்க்கணும். பாதத்திலிருந்து மெல்ல வேண்டுகோள் வச்சுக்கிட்டே மெதுவாக தலையை தூக்கணும். தலையை தூக்கி அப்புறம் தான் கடவுளை பார்க்கணும். அதுக்குள்ளே தீபாரணை மணி அடிக்க ஆரம்பிக்கும். தீபாரணை காட்டுறதுக்கும் சரியாக இருக்கும். அப்போ தீப ஒளியோட அங்கே பார்க்கணும். இந்த தீப ஒளியோடு நீங்கள் அந்த தரிசனத்தை விட்டு நோக்கி தீப ஒளியோடு அந்த முகத்தை பார்த்து கும்பிட்டுட்டு அதன் பிறகு அவர் கொடுக்குற அந்த பிரசாதங்கள்லாம் வாங்கி தீர்த்தம் கொடுப்பார். நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுங்களா? தீர்த்தத்தை குடிச்சிட்டு இப்படி தடிச்சு விட்டுருவாங்க. மிக பெரும் குற்றம். தீர்த்தத்தை கோவிலில் கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு கண்ணில் ஒத்திக்கணும். 2 கண்ணையும் ஒத்திக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. சூரியன் சந்திரன், சூரியகலை சந்திரகலை, உலகத்துடைய மெய்காப்பாளர்கள் இந்த 2 பேரும் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க தாய் தந்தை, இந்த பிண்டம் கொடுத்த இந்த பிண்டம் அந்த அண்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த பிண்டத்தை கொடுத்தது தாய் தந்தை மட்டும்தான். தாய் தந்தையரை குறிக்கக்கூடியது 2. அந்த இறைவன்கிட்ட நின்று தீர்த்தத்தை வாங்கிட்டு மரியாதை நிமித்தமாக உயிருக்கு உள்ள அனுப்பிச்சிட்டு 2யுமே தாய் தந்தையரை நினைக்கணும். இப்ப வலது பக்கம் அப்பா, இடது பக்கம் அம்மா. இந்த தாய் தந்தையை நினைச்சு கண்ணில் ஒத்தி கொள்ள வேண்டும். தீர்த்தத்தை கண்ணில் ஒத்தி கொண்டு இப்படி நீங்க இது மாதிரி இந்த மாதிரி நீங்க சாமி கும்பிட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு மாற்றங்கள்லாம் நிறைய தெரியும். உங்களுக்கு சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். ஆகவே அன்பர்களே, இப்படி நம்முடைய விஷயத்தை கரெக்டாக கொண்டு போனோம்னா நமக்கு பக்தி என்ன செய்யும், பயபக்தி என்ன செய்யுங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அப்படி இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தெரியுமா? சும்மா வந்துடக்கூடாது. வந்துட்டு அந்த கோவிலை பிரகாரம் வரணும். உங்களால எவ்வளவு முடியுமோ தயவு செஞ்சு சொல்றேன், அங்க நீங்க பிரகாரம் பாருங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் சுத்துங்க. அந்த கோயிலை சுற்றி அதுக்கப்புறம் வாங்க. இதெல்லாம் பண்ண பிறகு கோவிலை பிரகாரம் வந்துட்டீங்கன்னா, பிரகாரம் அந்த இடத்துல அதுக்கப்புறம் திரும்பவும் கூட உட்காந்து நீங்க டைம் இருந்துச்சுன்னா திரும்ப உட்காந்து நீங்க வேண்டது, அதாவது அதை நினைச்சிட்டு இருக்கலாம், மந்திரங்கள் சொல்லலாம். இல்ல அதே மாதிரி இன்னொரு விஷயம் எல்லாம் என்ன செய்யணும், இந்த மந்திரங்களை கடைபிடிங்க. வேற மந்திரங்கள் தெரியாதவங்களுக்கு சொல்ல வர்றேன். சுருக்கமான விஷயம் அது. பிரபஞ்ச சக்தியே நம்ம, பிராணசக்தியே நம்ம, உள்ள உட்காந்து பிரபஞ்ச சக்தியே நம்ம, பிராணசக்தியே நம்ம, பஞ்சபூத சக்தியே நம்ம, எனக்குள் இருக்கும் ஆன்ம சக்தியே நம்ம. ஏன்னு கேட்டா, நீங்க உள்ள இந்த கர்ப்பகிரகத்துல என்ன பார்க்குறீங்களோ அந்த பிரபஞ்ச சக்தியாக விட்டுருக்கூடிய அந்த தெய்வம் தான், அந்த தெய்வத்துடைய ஒரு துளி தான் உயிர். அவங்க தான் உங்களுக்குள்ள உயிராக இருக்கிறார்கள். அதனாலதான் ஆன்ம சக்தியாக இறை சக்தி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அது எப்போ வேணாலும் நம்மளை விட்டு போயிடும். அது நம்மளோட இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம உலாவிக்கிட்டு இருக்கோம். ஆகவே எனக்குள் இருக்கக்கூடிய ஆன்ம சக்தியே நம்மன்னு சொல்லிட்டு நீங்க இதை மட்டுமே நான் சொன்ன அந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா, தினமும் கூட வீட்டில் எழுந்தோன்னா கூட அதை சொல்லலாம். இப்படி சொல்லிக்கிட்டே வந்தீங்கனாலே சத்தியமா சொல்றேன், உடலுக்கு நோய் வர்றது கூட கொஞ்சம் தள்ளி நிற்கும். நீங்க எப்பொழுதுமே உண்மையாக நான் சொல்லக்கூடிய அற்புதமாக ஆனந்தமாக வாழலாம். இவ்வளவுதான் இதான் விஷயம். ஆகவே இதை கடைப்பிடியுங்கள் நண்பர்களே. கடைப்பிடித்து உங்களுக்கு இறைவனுடைய கருணையை பெறுங்கள்.
பிரபஞ்சத்துடைய கருணையை பெறுங்கள், அற்புதமாக வாழுங்கள். அற்புதம் ஆனந்தம்.